செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு, மன வலிமை இருக்கு, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன். சோம்பேறியா வீட்டில் உட்காராதீங்க, பல இடத்துக்கு போங்க, பொருள் தேடுங்க, பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க, கத்துக்குங்க, டெக்னிக் கத்துக்குங்க, வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதனால இதுல எங்க தவறாகும்? ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான், இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா, இதனால ஒரு 4 பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க. தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன். அந்த மாதிரி சேர்த்திருக்கேன் நானு. முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு? கையில கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது. எங்கிருந்து வருது அவருக்கு? டி.ஆர். பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டி.ஆர். பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனா சைதாப்பேட்டையில 2 முறை டி.ஆர். பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல